இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாள் தேவனுடைய என்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளும் தேவன் தாமே நம்மில் உள்ள எல்லா களிம்புகளையும் நீக்கி நம்மை அவருக்கென்று பிரகாசிக்கிற பொன்னாக மாற்றுவாராக. ஹல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்டு வேத பகுதி ஏசாயாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 25வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். அன்பானவர்களே, இந்த நாள் தேவன் நம்மிடமாய் தம் கரத்தை நீட்டுகிற நாள். எதற்காக நம்மிடமாய் கரத்தை நீட்டுகிறார் என்று சொன்ன வசனம் சொல்லுது, உன்னை பிரகாசிக்க கூடாதபடிக்கு, நீ வளரக்கூடாதபடிக்கு, நீ பெருகக்கூடாதபடிக்கு, நம்மை மூடி வைத்திருக்கிற ஈயங்களை எல்லாம் தேவன் அகற்ற விரும்புகிறார். ஏனென்றால் நீங்களும் நானும் பிரகாசிக்க வேண்டும், நீங்களும் நானும் தேவனுக்கென்று பெருக வேண்டும், நீங்களும் நானும் தேவனுக்கென்று வளர வேண்டும், நீங்களும் நானும் தேவனுக்கென்று உற்றெடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதை தடைப்படுத்துகிற எல்லா ஈயத்தை போல் நம்மேல் ஒற்றிக்கொண்டிருக்கிற கீழ்ப்படியாமை என்கிற ஆவியை தேவன் சுட்டெரிக்க விரும்புகிறார். இந்த நாள்ல நீங்க அப்படியே கண்களை மூடி ஒரு 5 நிமிடம் ஜெபித்து பாருங்க. ஆவில நிறைந்து, அக்கினியில நிறைந்து ஜெபித்து பாருங்க. நாம் பிரகாசிக்க கூடாதபடிக்கு நம்மை அடக்கி வைத்திருக்கிற, நம்மேல படிந்திருக்கிற அந்த கீழ்ப்படியாமை என்கிற ஈயத்தை தேவன் இன்றைக்கு அக்கினியினால உருக பண்ணுவார். அல்லேலூயா. 2வது, நம்மை பலவீனப்படுத்துகிற அந்த ஈயத்தை தேவ அக்கினி நம்மேல இறங்கும் பொழுது துதித்து பாருங்க. ஒரு 5 நிமிடம் நல்ல ஆவில நிரம்பி கண்களை மூடி துதித்து பாருங்க. தேவ அக்கினி இறங்கும், பலவீனப்படுத்துகிற ஆவி சுட்டெரிக்கப்படும், நம்மில் இருக்கிற அந்த ஈயம் நீங்கும், பிரகாசம் உண்டாகும். 3வதாக, அடிமைப்படுத்துகிற ஆவி ஈயத்தை போல நம்ம மேல் ஒட்டி கொண்டிருக்கிறது. பாவத்துக்கு அடிமையாக்கி, சாபத்துக்கு அடிமையாக்கி, தரித்திரத்துக்கு அடிமையாக்கி, இச்சைக்கு அடிமையாக்கி, ஈயத்தை போல ஒட்டி கொண்டிருக்கிறது. தப்பித்துக்கொள்ள ஒரு வழிதான் இருக்கிறது. நல்லா ½ an hour, ஒரு அரை மணித்தியாலம் ஆவில நிறைந்து தேவனை துதிக்க தொடங்க. இந்த நாள் தேவன் தம்முடைய அக்கினி உங்கள் மேல ஊற்றுவார். தம்முடைய அக்கினி அனுப்பும் பொழுது ஈயங்கள் அப்படியே உருகி போகும், ஈயங்கள் அப்படியே உருகி போகும். ஈயத்தை போல் நம்ம படிந்து கொண்டிருக்கிற எல்லா அடிமைத்தனமும் சுட்டெரிக்கப்பட்டு உங்களுக்கு இந்த கர்த்தத்துவத்தின் மகிமை பிரகாசிக்கும், கர்த்தத்துவத்தின் பரிசுத்தம் பிரகாசிக்கும், கர்த்தத்துவத்தின் தாழ்மை பிரகாசிக்கும். அன்பானவர்களே, இந்த நாள் தேவன் தமக்கென்று நம்மை பிரகாசிக்கும்படியாக நம்மிடமாய் தம்முடைய கரத்தை நீட்டுகிற நாள். அவர் கரத்தை நீட்டும் பொழுது கரத்துக்குள்ள ஒரு அக்கினி புறப்படும், அந்த கரத்துக்குள்ள ஒரு வல்லமை புறப்படும், அந்த கரத்துக்குள்ள ஒரு பிரகாசம் புறப்படும். அல்லேலூயா. அது நம் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். நம்மேல் ஒட்டி இருக்கிற கீழ்ப்படியாமையில், நம்மேல் ஒட்டி இருக்கிற பலவீனங்கள், நம்மேல் ஒட்டி இருக்கிற அடிமைத்தனங்கள் நீங்கும்படியாக கர்த்தர் இந்த நாளில் உங்கள் மேல் தம் கரத்தை நீட்டுவாராக. அல்லது அவர் கரத்தை நீட்டும் பொழுது நாங்கள் கரத்தை குறுக்கி வைத்துக் கொள்ளக்கூடாது. நாங்களும் கரத்தை உயர்த்தி தேவனை துதிக்க ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கும் பொழுது இந்த நாள் அல்லேலூயா நாம் பிரகாசிக்கிற நாள், கர்த்தருக்கென்று பிரகாசிக்கிற நாள். கர்த்தர் நம் பக்கமாய் தம் கரத்தை நீட்டுகிற நாள். நம்முடைய அல்லேலூயா பலவீனத்தின் ஆவிகள், கீழ்ப்படியாமையின் ஆவிகள், அடிமைத்தனத்தின் ஆவிகள் நீங்கும்படியாய் கர்த்தர் அக்கினியை இறக்கிற நாளாக மாறுவதாக. அல்லேலூயா. கண்களை முடிச்சோம். ஆண்டவரே, இந்த நாள் இதோ என் கரங்களை நான் உயர்த்துகிறேன். நீர் என்னிடமாய் கரத்தை நீட்டுகிறேன், நான் கரத்தை உயர்த்துகிறேன். சகலதும் புதிதாகுவதாக இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.